Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு சூப்பரா ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கடாயை எடுத்துட்டு அது நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 6 முந்திரி பீஸ் அளவுக்கு உள்ள சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரஃபா சாப் பண்ணி எடுத்துர்க்கேன். அதை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக 10 பீஸ் அளவுக்கு பூண்டு உரிச்சு ஆட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நான் இங்கே பூண்டு 2 பேட்சாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 பீஸ், அடுத்தது 5 பீஸ். இப்போ கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் ஆட் பண்ணலாம். நான் 4 பீஸ் தேங்காய் தான் ஆட் பண்ணுறேன் டேஸ்ட்டுக்காக. 2 மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது முக்கால் பதம் வெந்து வந்தால் போதும். நம்ம ஆற விட்டு மிக்சர் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் தென் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஆப்ட் ஆகுங்க. சப்பாத்தி கூட தோசை கூடலாம் சைட் டிஷ்ஷாக. இப்போ இதை ஆற விட்டு மிக்சர் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது சிக்கன் குருமா டேஸ்ட்டே இருக்கும் மோஸ்ட்லி. அதனால் நீங்கள் ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இப்போ அதே கடாயை எடுத்து நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ பட்டை லவங்கம் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுது உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்கிற கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் சூப்பராக சாப்பிட்லாம். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, சாம்பாருக்கெலாம் போடுவோம், அதை நான் ஆட் பண்ண போகிறேன். அடுத்தது கரம் மசாலா, இதை 1/4 டேபிள் ஸ்பூன் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா தனியாத்தூள், இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். அடுத்தது தனி மிளகாய் தூள் கடையில் விற்கும் இல்லையா, அது காரத்துக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த பச்சை வாசனைலாம் போகணும். இந்த டைமில் உப்பு தேவைன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நமக்கு கொதிச்சு எப்படி நுர மேலே வந்திருக்குன்னு. இது நல்லா கொதிக்க விடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை ஆட் பண்ண முடியும். ஏன்னா மசாலா கொதிச்சா தான் நமக்கு அந்த முட்டையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பச்சை வாசனையும் இல்லாமல் இருக்கும். இங்கே நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அப்படியே நார்மலாக 2 பச்சை முட்டையை உடச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ முட்டை வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் இங்கே 2 தான் ஆட் பண்ணுறேன். இதை உடச்சி அப்படியே சேர்த்துனோங்க. இதை கலக்கி மிக்ஸ் பண்ணிடலாம், விடக்கூடாது. பாருங்கள் நான் அப்படியே தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கரண்டிலாம் போட்டு எதையுமே கிண்டாமல் அப்படியே மூடி வச்சு வேக விட போகிறேன். இப்போ மூடி வச்சாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு முட்டை நல்லா வெந்து வரட்டும். அந்த டைம் வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. முட்டையும் அடியில் போய் சூப்பராக செட்டில் ஆகிருக்கும். அண்ட் தென் அந்த முட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன். முட்டை நல்லா வெந்துருச்சு. இந்த குழம்புலேயே முட்டையை நம்ம வேக விடுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் எவ்வளோ முட்டை வேணாலும் ஆட் பண்ணி செய்யலாங்க. தென் இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இதை ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா குழம்போடு மிக்ஸ் பண்ண போகிறேன். இது சூப்பராக இருக்கும் முட்டை குருமா. இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசை, சப்பாத்தி அண்ட் தென் ரைஸ்க்கு கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சூப்பர் அண்ட் முறுவலான தோசையை ஊற்றிட்டு அது கூட காம்பினேஷனாக இந்த எக்கு கறியை வச்சு சாப்பிட்டோன்னா சரியாக இருக்குங்க. நான் ஊற்றுற தோசை பாருங்கள் எவ்வளோ மெலிசா அப்படியே பெப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த தோசை இந்த மாதிரி எப்படி ஊற்றுறதுன்னு நான் உங்கள் கூட ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மேலும் பல வீடியோகள், பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.